அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திரு அண்ணாமலை ஐயா அவர்கள பத்தின ஒரு வீடியோ தான். அண்ணாமலை ஐயா அவர்கள் வந்து அதாவது என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய அண்ணாமலை ஐயாருக்கும், என்டிஏ கூட்டணிக்கும் ஏகப்பட்ட உட்கட்சி பூசல். அவர் அப்படி இருக்க போறாரு, இப்படி இருக்க போறாருன்னு சொல்லிட்டு நெறைய கமெண்ட்ஸ், நெறைய பரப்புரைகள் நெறைய போச்சு. பட் நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லணும்னு நெனைக்கிறேன். நீங்க பார்த்தீங்கன்னா, அவரு எல்லா இடத்திலயுமே போயிட்டு பிரச்சாரம் பண்றாரு. எல்லா கேண்டிடேட்டுக்குமே பிரச்சாரம் பண்றாரு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை ஐயா அவர்கள் உண்மையான தொண்டன். அப்படிங்கிறத நம்ம பார்வையா பார்க்கணுமே தவிர்த்து, தனக்கு பதவி கிடைச்சா செய்வேன், எனக்கு பதவி கிடைக்கலன்னா நான் செய்ய மாட்டேன், அப்படிங்கிற மாரி ஆள் அவரு இல்ல. அப்படிங்கிறது அவரோட செயல்பாடுகள் நமக்கு தெரிவிக்குது. அதாவது ஒரு தனி மனிதனா நீங்க அவர பார்த்தீங்க அப்படின்னா, கட்சியில அவருக்கு பதவி தரல. சாரி, எந்த கான்ஸ்டிட்யூயன்சில அவர் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கல. மேபி ஆஃபர் வந்திருக்கலாம். ஆனா, அவர் எதையுமே இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணல. ஆனா, நான் தொண்டனா நான் செய்றேன். நான் தொண்டனா நான் ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னாரு. அதே மாரி எடப்பாடி அவர்கள் வந்து சிஎம் ஆக்கணும். சிஎம் ஆனா நான் தலைமையிலேருந்து விலகுறேன் அப்படின்னு சொன்னார். விலகிட்டார். அவர் இந்த இடத்துல வந்து நான் விலகுறேன்னு இன்னைக்கு சொல்லிட்டு, விலக மாட்டேன்னு சொல்ற ஆள் அவர் இல்ல. அவர் வந்து உண்மையாவே பாலிடிக்ஸ நேசிக்கிறாரு. உண்மையாவே மக்களுக்கு சேவை செய்யணும்னு நெனைக்கிறாரு. உண்மையாவே பார்த்தீங்க அப்டின்னா, அவர் வந்து தன்னோட கட்சிக்கும் நியாயமா இருக்காரு. இன்னொரு விஷயம், ரீசென்ட்டா கூட மீம்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. என்ன அப்டின்னா, வானதி ஸ்ரீனிவாசன் மேடம் வந்து உடம்பு முடியாம போனாங்க. அப்ப அதுக்கு முன்னாடி வந்து வானதி ஸ்ரீனிவாசன் மேமோட இடத்துல தான் அண்ணாமலை அவர்கள் நிக்கிறதா கேட்டிருந்தாங்க. ஆனா, வானதி ஸ்ரீனிவாசன் மேம் வந்து அத ஒத்துக்கல அப்டிங்கிற மாரிலாம் போயிட்டு இருந்துச்சு. அப்படி உண்மையிலே இருந்திருந்துச்சுன்னா, அவரு ஏங்க போயிட்டு வானதி ஸ்ரீனிவாசன் மேம்ல ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க. "அக்கா, நீங்க உடம்ப பாருங்கக்கா. நான் போய் ஒரு தொகுதியில போயிட்டு நல்லா பிரச்சாரம் பண்ணி உங்கள நான் ஜெயிக்க வைக்கிறேன்" அப்படின்னு பேசுறாரு. ஏங்க அவரு எங்கங்க? ஸோ, முதல்ல நம்ம மீம்ஸ் அதெல்லாம் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி என்னன்னா, என்னோட தாழ்மையான வேண்டுகோள், ஒரு செகண்ட் ஃபுல்லா முடியட்டும். அவங்க என்ன நடந்துட்டுருக்குங்கிற ப்ராசஸ் முடிஞ்ச அப்புறம் நீங்க கிரியேட் பண்ணுங்க. தவிர ஒரு உண்மையான தலைவர், மக்கள் மனங்களை வென்ற ஒரு தலைவர் அப்படிங்கிற மாரி சொல்லலாம். இப்ப ரீசென்ட்டா கூட ஒண்ணு போட்டிருந்தாங்க. அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து சும்மா ஏதோ பிரச்சாரத்துக்காக ஏதோ பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க அவர்கிட்ட உள்ள டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, டு த பாயிண்ட் இருக்கும். அது மாத்திரம் இல்ல, அவர் வந்து நேரு கேஸ் நடக்கிறப்போ வந்து நானே சுயமா வந்து வாதாடுறேன்னு சொன்னாங்க. அப்படி யாருங்க வாதாடுவாங்க? அதே மாரி அவர எங்க உட்கார வச்சு கேள்வி கேட்டாலும், அவர் உட்காந்து பதிலளிக்க ரெடியா இருக்காரு. ஸோ அந்த இடத்துலயுமே அவ்வளோ ஸ்மார்ட்டா இருக்கிற ஒருத்தர் வந்து, நீங்க ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு தரல அப்படின்னா, நான் இல்ல உங்க கட்சின்னு சொல்லிட்டு போயிருக்க வேண்டியது தானே! அவரு ஏன் போல? ஸோ இதுலேருந்து என்ன தழுதுன்னா, மக்கள் மனங்களை வென்ற தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள். ஸோ அவர பொறுத்தவர அதாவது உண்மை ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அண்ட் அதுக்காக போராடுறாரு அப்படிங்கிற பார்வையில தான் நான் பார்க்குறோம். நம்ம எல்லாருமே பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அண்ணாமலை அவர்களின் பயணம் மீண்டும் வெற்றி பெற்று, அவர் ஒரு நல்ல நிலைக்கு வரத்துக்கு சாமானியர் குழுமம் சார்பாக வாழ்த்து தெரிவிக்கின்றோம். நன்றி, வணக்கம்.